தமிழக வெற்றி கழகம் சார்பாக அடுத்த மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை மாநாடு, இரண்டாவது மாநாடு நடத்துவதற்கு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்று காவல்துறையிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு வழங்க கோரி மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய என்னெல்லாம் அந்த கண்டிஷன்ஸ் எதெல்லாம் எப்படி சொல்கிறார்களோ அதை நாங்கள் போன தடவை எங்களுக்கு அந்த அனுபவம் மாநாட்டில் முதல் மாடு விக்கிரவாண்டியில் நடந்தது. அதையெல்லாம் அவரும் நானும் பேசினோம். அதுபடி நாங்கள் எந்த ஒரு மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இந்த மாநாடை மிக சிறப்பாக நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தோம். வெற்றி பெற்றிருக்கீங்க, இரண்டாவதா தென் மாவட்டத்தில் நடத்துறீங்க, இது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக வெற்றி மாநாடாக தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் எது தொட்டாலும் அது வெற்றி தான். விஜயகாந்தோடைய பிறந்தநாள் அன்னைக்கு மாநாடு நடக்குது. வரட்டுங்களா? இல்லை நீங்கள் எல்லாமே இல்லைங்க, அப்படி இல்லைங்க. இப்போ எல்லாருக்கும் எப்படின்னா இல்லை இல்லைங்க, எந்த தகவலும் கொடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இப்போ எஸ்பி அலுவலகத்துக்கு நம்ம காவல்துறை அவங்களுடைய எஸ்பி அலுவலகத்துக்கு வரும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கும்பலாக எல்லாருமே வந்துடுறதுனால அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது, எல்லா இதுவான்றது தானே ஒழிய எதுவும் சொல்லக்கூடாது போகக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் முறைப்படி எங்கள் தலைவர் அவர்கள் அறிவிப்பார்ன்றதுக்கோசம் தான் நாங்கள் எல்லாத்தையும் இது பண்ணுறது. கலந்துக்குவாங்கன்றது இனி உங்களுக்கு தெரியும். போன மாநாட்டில் எவ்வளோ பேர் கலந்துக்கினாங்கன்றது தெரியும். அதோடு இங்கே அதிக அளவில் இருப்பாங்கன்றதுல சந்தேகம். மொத்தம் 506 ஏக்கருங்க. அதில் பார்க்கிங்கும் சேர்த்து இருக்குது. அந்த இடத்துக்கு ஆப்போசிட்லேயே தான் அந்த பார்க்கிங்கும் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் இடம்லாம் கேட்டிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் கொஞ்சம் அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டு அது போய் சேர்த்து நாங்கள் நடத்துவோம் என்று தெரிஞ்சு. எல்லாமே தமிழ்நாடே சாதகமாக இருக்கும். நன்றி.